அல்லேலூயா. அடுத்தபடியா 21 வசனம் என்ன சொல்கிறார்? பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். வெறும் 12 பேருக்கா சொன்னார்? 12 பேர் தான் அங்கே இருந்தாங்க, அதில் ஒருத்தன் கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் அவரை விசுவாசித்த சீசர்கள் அங்கே இருந்திருக்கலாம் மேபி. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதா என்னை எப்படி சுவிசேஷத்திற்கு அனுப்பினாரோ அதே மாதிரி நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். வீட்டில் இருந்து அம்மி அரைக்கும் நெல் இடிக்கும் வீட்டில் இருந்து டீ பாகுன்னு சொல்லலை, அப்படித்தானே? தேவனை அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த 12 பேர் விதைத்த அந்த சுவிசேஷம் தான் இன்றைக்கு உலகம் முழுக்க பல ஆயிரம் லட்சம் மக்கள் சுவிசேஷம் அறிவித்து தேசத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார்கள். உலகத்தில் சுவிசேஷம் இல்லை என்றால் தேசம் இருண்டு போயிருக்கும். இருண்டு தானே போயிருக்கும். ஆமாம், ஆமென், அல்லேலூயா. வேதம் இல்லைன்னா தேசத்தில் என்ன ஒழுக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. பைபிள் இல்லைன்னா ஒழுக்கம் இருக்குமா? இருக்காது. தேவனுடைய சுவிசேஷம் இல்லை என்னால் உடனே யோசிச்சு பாருங்க, மொத்த பெந்திகோஸ்காரர்களும் சாராய குடிக்காரலாம் இருப்பாங்க. டோட்டல் பெந்திகோஸ்காரர்களும் சாராயம் குடித்தா அரசுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? பலாயிரம் கோடி வருமானம் கூட, பலாயிரம் கூட. வேதம் எவ்வளவு தூரம் தேசத்தில் விதைக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் தீமைகள் வேறறுக்கப்படுகிறது. இருளின் அதிகாரங்கள் நொறுக்கப்படுகிறது. சாத்தானுடைய அதிகாரங்கள் நொறுக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலே வேதம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? சுகத்தை கொடுக்கிறது. வேதம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. வேதம் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. வேதம் ஒருவருக்கொருவர் மன்னிக்கத்தக்கதான அன்பை போதிக்கிறது. அப்போ இந்த வேதம் இல்லை என்றால் நம்ம எல்லாம் மிருகங்கள். நம்ம மிருகங்களோட மிருகமாக வாழ்ந்திருப்போம். இப்படி ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணியிருப்போமா பிரதர்? பண்ணியிருக்க மாட்டோம். நீங்களும் ஒரு ஜட்டியை போட்டுட்டு மிருகங்களோட நிற்பீங்க இல்லையா? மேபி. ஏன்னா நமக்கு ஒழுக்கம் இல்லை, நமக்கு தேவை கிடையாது. அதை பற்றி சூடு சுரம் நமக்கு இருக்காது. பண்பாடை பற்றி கவலை இல்லை, விபச்சாரத்தை பற்றி கவலை இல்லை. எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிருகம் எப்படியோ அப்படியே நம்ம வாழ்ந்திருப்போம். ஆகவே இயேசுவினுடைய அந்த போதனைகள், பிதா அனுப்பி ஒழுக்கத்தை போதித்தார், அன்பை போதித்தார், பரலோகத்தை குறித்து போதித்தார். யார் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதனை சுவிசேஷம் மூலம் அவர் அறிவித்தார். அதே பணி நீங்களும் செய்யுங்க என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். ஆனால் நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பற்றிட்டு என்ன பண்ணுறாங்க? வீட்டுக்குள்ளே அடங்கி முட்டங்கி இருக்காங்க. பரிசுத்த ஆவியை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறாங்க. கேட்டு பெற்றுக்கொள்கிறவங்க என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்க புறப்படணும். ஆனால் அதை செய்யலை. மரியாள் ஓடினாள் பாருங்க. ஆம்பளை ஓடலை, மரியாள் ஓடி இருக்கிறாள். இயேசுவை தேடி முதலாய் ஓடினது அது ராத்திரியில் 2 மணி to 3 மணிக்குள்ளே எழும்பி ஓடி இருக்கிறார். யாருக்கு வரும் துணிச்சல்? அது அன்பை காட்டுகிறது. இன்றைக்கு இயேசு மேலே அன்பு நிறைய பேருக்கு இருக்கு. ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிகமாக அன்பு இருக்கிறது. ஏன்னா மரியாளுடைய அன்பு தான் எல்லா பெண்களிடத்திலும் இருக்கிறது. ஆனால் செயல்பட முடியல. கரங்கள் கட்டப்படுகிறது, கால்கள் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அவை இந்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டாம். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் வீட்டுக்குள்ள முடங்கி கிடப்பதை பாவம். அல்லேலூயா. அது அநேகருக்கு விதைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதனை இந்த உயிர்ப்பு நாளிலே உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறேன். கர்த்தர் அறிவித்ததை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்தம் இருபத்தி 4வது வசனம் என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போம். 24. இயேசு வந்திருந்த போது, அதாவது இயேசு அந்த வீட்டிலே வந்த பொழுது அங்கே யாரும் இல்லை. தோமா என்பது அங்கே இல்லை. அல்லேலூயா. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள்.
அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவசிக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. இன்றைக்கும் ஈஸ்டர் நாளில் நம்ம விசுவசித்து வந்து கூடியிருக்கிறோம். அநேகர் இயேசுவை இன்றைக்கும் விசுவசியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு கல்லறையில் நின்று எழும்பி நடந்து அவர்களுக்கு தரிசனமாய் காயங்களையெல்லாம் காண்பித்து நான் தான் உங்கள் இயேசு என்று அவர் வெளிப்படையாக வெளிப்பட்ட பொழுது அவர்கள் நம்பினார்கள். ஆனால் ஒரு ரகசியம் இருக்கிறது, அவர்கள் நம்பினார்கள். ஏனென்றால் இயேசு தன்னுடைய காயங்களை காண்பித்ததனால நம்பினார்கள். இங்கே யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இயேசுவை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் பார்த்தார்கள், விசுவசித்தார்கள். பார்த்தார்கள், விசுவசித்தார்கள். ஆனால் பார்க்காத தோமா சொன்னதும் சரிதானே, சொன்னதும் ஒரு விதத்தில் சரிதானே. நான் இயேசு நீங்கள் சொல்கிறலாம் நம்ப மாட்டேன், நீங்கள் சொல்கிறலாம் நம்ப மாட்டேன். நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி நானும் பார்த்தா தான் நம்புவேன். ஆகவே தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஆணி அடிக்கப்பட்ட அவருடைய கரங்களில் பார்த்தால் போதுமில்லை, அவங்க பார்த்து விசுவசித்தாங்க. இயேசு கையை விரித்து நின்னதுமே இயேசு என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் விரலிட்டு பார்க்க விரும்பல. ஆனால் தோமாக்கு அப்படி இல்லை. அவரே வந்து நின்றாலும் அவருடைய காயத்தில் ஹோல் இருக்கான்னு என் விரலை போட்டு பார்ப்பேன். ஆணி அடிக்கப்பட்ட 2 கால்களிலும் ஹோல் இருக்கா என்று விரலை விட்டு பார்ப்பேன். விழாவில் குத்தப்பட்ட ஈட்டியால் செருகப்பட்ட அந்த இடத்தை ஹோல் இருக்காயே நான் இட்டு பார்ப்பேன், விரலை போட்டு பார்ப்பேன். அப்போ கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி தானே, இப்படி தானே பிரதர்? பார்த்தா விசுவசிக்கலான்னு சொன்னால் ஒரு நியாயமான ஒரு காரியம். இவன் அப்படி இல்லை, பார்த்தாலும் விசுவசிக்க விட விரலை போட்டால் தான். அதே மாதிரி தான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க. இயேசு அற்புதம் செய்தால் தான் விசுவசிப்பேன், இதுதான் இன்றைக்குள்ள சப்ஜெக்ட் இல்லையா? இயேசு அற்புதம் செஞ்சால் தான் நான் அவரை விசுவசிப்பேன்னு சொல்லுகிறவரெல்லாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. அவர் யாருக்கு எப்போ அற்புதம் செய்கிறாரோ அதை அப்போ அவருக்கு செய்வார். அதை நம்பணும். நமக்கு அற்புதம் செய்யலைனாலும் நம்ம என்ன செய்யணும்? இயேசு விசுவசிக்க வேணும். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாமே எதிர்பார்த்து வாழக்கூடாது. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன எப்போ எப்படி செய்வாரோ அதுதான். நம்மளை கேட்டு வாங்குகிற பிச்சைக்காரர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். சுகத்தை கூட சமாதானத்தை கூட. இங்கே சமாதானத்தை கேட்டு வாங்கினாங்க, சமாதானத்தை கேட்டு வாங்கினாங்க. முதல்ல தரிசனமானது என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உங்களுக்கு சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா அவருடைய சமாதானம் அவருடைய பயத்தை போக்கியது, அவருடைய திகிலை போக்கியது, யூதர்களை கண்டுள்ள பயம் விலகியது. ஒரு சமாதானம் வந்தால் ஒரு பலன் வரும். என்ன வரும்? பலன். சமாதானம் இல்லைன்னா என்ன வந்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அதை அறிந்துதான் தேவன் முதலாய் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதனை அறிந்து பயந்து நடுங்கி அறையில் பூட்டி கிடக்கிற அவர்களுக்கு என்ன தேவை? சமாதானம் தேவை. அதை கொடுத்தாரு. முதல்ல கொடுத்தாரு, கேட்டால் கொடுத்தாரு, அறியாமலே கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர்கள் கேட்காமலே கொடுத்தாரு, அறிந்து கொடுத்தார். ஆகவே நமக்கு என்ன தேவை? இந்த நாள் நமக்கு என்ன தேவை? நாளை என்ன தேவை? அதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம ஏன் கேட்கணும்? உங்கள் வேலை சுவிசேஷம் அறிவிப்பது. அவர் செய்ய வேண்டிய அவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. விசுவாசம் என்பது சோதித்து அறியும் போது நம்ம புடமுடப்பட்ட தங்கத்து கோப்பாக இருக்கணும். இது அப்படி இல்லை. இன்றைக்குள்ள விசுவாசிகள் எனக்கு அற்புதம் செய்தால் ஆலயத்துக்கு வருவேன். நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு குழந்தை கிடைச்சாதான் சர்ச்சுக்கே வருவேன். குழந்தை கிடைச்சாதான். வருஷம்னா 46 தாண்டியாச்சு. முந்தா நாளைக்கு ஒரு 46 வயசாச்சான், பிள்ளை கிடைக்கணுமா. 3-4 முறை ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லைன்னா பிள்ளை பற்றிட வேண்டியது தானே. எல்லா ஸ்கேனும் பக்காவாக இருக்குது, ஆனால் ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்கல. வயசு 46. நீ ஆண்டவருக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டால் நான் என்ன செய்யணும்? அவள் என்னதை செய்? சுவிசேஷம் மாதிரி பிள்ளை கிடைக்கும். அண்ணாலே பொருத்தனை பண்ணி தானே பிள்ளை பெற்றுக்கிட்டா, பொருத்தனை பண்ணி தானே பிள்ளை பெற்றுக்கிட்டா. அது பிள்ளை தந்தா
நான் பிள்ளை நான் சுவிசேஷத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கிறேன்னு முட்டாள்தனமாக சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இனி பிறக்கிற பிள்ளைகள்லாம் நம்ம தாய் சொல்கிற கேட்குமா? இல்லை தகப்பன் சொல்கிற கேட்குமா? இல்லை சுவிசேஷம் அறிவிக்க போகுமா? சினிமா தேட்டரில் சினிமா பார்த்துட்டு வீடியோ அழிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ குற்றவாளியார் தாய் தானே. என்னை பொருத்தனை பண்ணால் நிறைவேற்றணும். ஆகவே பொருத்தனை இந்த மாதிரி முட்டாள்தனம் உள்ள விசுவாசம் உள்ளவர்கள் தோமாக்கி சமம். அல்லேலூயா. பிள்ளை பேர் என்று சொன்னால் அன்னாலே போல பண்ணினா பிள்ளையை பெற்றதுமே பால் குடி மறந்ததும், ஏன்னா இப்போ பால் கொடுக்கறதுக்கு தாய்மார்கிட்ட பால் கிடையாது, எல்லாம் புட்டி பால் தான். ஆகவே அன்னாள்கிட்ட பால் இருந்தது, அவன் பால் மறக்கும் வரைக்கும் பால் குடிதான். இனி தாய்மார் இடத்துல பாலே கிடையாது. ஆகவே பிரசவித்த உடனே சர்ச்சு கொடுத்துட்டா போதும். அப்படின்னா பிள்ளை செல்வங்களா கிடைக்கும். ஜீவொலியில் என்ன? ஜீவொலிகள் என்ன சொல்லுங்கள்? பிரசவிக்காத பெண்கள் பிரசவித்த உடனே பிள்ளைகள் எல்லாம் கொண்டு இந்த ஆலயத்துக்கு தருவேன்னு சொன்னால் எல்லாம் பிள்ளை குட்டிகளாக மாறும். இந்த காலி சேரில் எல்லாம் யாராக இருப்பாங்க? எல்லாம் பிள்ளைகளாக இருப்பார்கள். தேவன் செய்வார். தைரியம் இருந்தா சவாலோடு சொல்லுகிறேன். ஒரு 1000 பேர் பிரசவித்தால் 36 46 56 அது கவலை இல்லை. பிரசவித்தால் பிள்ளை செல்லத்தை ஜீவ வழியில 7வது நாள்ல கொண்டு கொடுத்துருவேன்னு சொன்னா உங்கள் கர்ப்பத்தில் பிள்ளை செல்வங்கள் உண்டாயிருக்கும். தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தைரியம் இருந்தா இப்படி பொருத்தனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆனால் 7வது நாள் பிள்ளையை கொண்டு தந்துட்டு 8வது நாள் போலீஸ் ஸ்டேஷனும் போயிடுவாங்க. என் பிள்ளைய சர்ச்சில் பிடிச்சி வச்சுக்கிட்டான். அல்லேலூயா. ஆனால் தீர்க்க தரிசனம், இப்போ சொல்கிற தீர்க்க தரிசனம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பிள்ளை பிறந்தால் ஆலயத்துக்கு அனுப்புவேன், சுவிசேஷம் அறிவிப்பேன். ஏன் வளர்ந்தவர் அனுப்புறேன்? இப்பவே அனுப்பு, சர்ச்சுக்கு அனுப்பு. பிரசவிச்சா அனுப்பி பாரு. 10வது மாசத்துல குவா குவா கையை தட்டுங்க. இது தீர்க்க தரிசனம். மருந்து வேண்டாம், மெடிசின் வேண்டாம். கர்ப்பபாத்திரம் சுருங்கினா என்ன, கர்ப்பபாத்திரம் கட்டி ஆயிருந்தா என்ன, இப்படி பொருத்தனை பண்ணினால் உன் கர்ப்பத்தில் பிள்ளை செல்வம். இப்பொழுது ஆண்டவர் நின்று சொல்லுகிறார், இது அதிசயம். கையை தட்டி நல்லா தட்டி 1000 பேர் 2000 பேரை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரணபரியந்த நடத்திடுவார். அல்லேலூயா. தோமாவும் இப்படிப்பட்டவர்கள் ஒண்ணுதான். தோமா என்ன சொல்லுறான்? ஏசு பார்த்தாலும் முடியாது, நான் வரல மட்டும் பார்ப்பேன், நீ 10 நம்புவேன்னு சொன்னா நீ மலடியா இருப்பது மேலான காரியம். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. தருவார் என்ற விசுவாசிக்க வேணும், தருவார் என்ற நம்பிக்கை வேணும் இல்லையா? ஏசு எனக்கு தராம வேற யாருக்கு தரப்போறான்? இப்படி சொல்லி பாருங்க. அந்த மாசமே கற்போம், அந்த மாசமே கற்போம். வான தைரியம் இருந்தால் சொல்லி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கும். விசுவாசம்தான் மிகப்பெரிய கேடகம், விசுவாசம்தான் மிகப்பெரிய ஆயுதம். விசுவாசம் இருந்தால் எவனையும் வீழ்த்தலாம். தாவீதுக்கு இருந்த விசுவாசம் கோலியாத்தை வீழ்த்தியதல்லவா? தாவீதுக்கு இருந்த விசுவாசம் சிங்கத்தை 2ஆய் பிளந்தான் அல்லவா? சிம்சோன் பிளந்தான் அல்லவா? பட்டயமா இருந்தது கிடையாது. நமக்காக ஆவிக்குரிய பட்டயம் இருக்கிறது. வசனம். அவர்கள் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து ஜெயத்தோடு நடந்தார்கள். நம்ம எதை பிடித்து இன்றைக்கு ஜெயமா நடக்கிறோம்? தோமாவை போல பார்த்தாதான் விசுவாசிப்பேன், பார்த்தாலும் பார்த்தாது விரல போட்டு பார்ப்பேன். அவனெல்லாம் என்ன செய்யணும்? சிலுவையில் தலைகளாக தொங்க விடணும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து தோமாவை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பரங்கி மலையில் அவரை கொன்று அவருக்கு அது லாயலும் பரங்கி மலையிலே வச்சு சர்ச்சு கட்டியிருக்காங்க. அல்லேலூயா. எதை சொல்கிறோம்? அவர் சொல்லி ஏன் அதை கையளித்தார் என்று சொன்னார். ஏன் தோமா இல்லாத நேரம் அவர் இயேசு அங்கே உள்ள வந்தார்? யோசிக்கணும் இல்லை? தோமா இருந்த நேரத்தில் வந்திருந்தா ஒரேடியாக பிரச்சனை தீர்ந்து போச்சு இல்லை? தோமா இல்லாத நேரத்தில் அவர் வந்து தரிசனமானார். இவங்க நம்பினாங்க. இவங்க தோமா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்டோன்னு. நீ பார்த்ததுக்கு சரி, நான் வரல போட்டு பார்த்தா தான் சந்தி.
நான் போவேன். உடனே ஆண்டவர் 8வது நாள், இந்த சம்பவத்துக்கு பிறகு 8வது நாள் தேவன் தோமாவுக்கு தரிசனமாகிறார். முதல் கேள்வி, தோமாவே நரியில் வா. இதோ ஆணியடிக்கப்பட்ட கரங்கள், இதோ விலா குத்தப்பட்ட ஹோல், இதோ அணியடிக்கப்பட்ட என் கால்கள், உன் விரலை கொண்டு போடேன்னு சொன்னார். கையை தட்டுங்களேன். இதை விட தேவன் என்றைக்கு என்ன அடையாளம் வேண்டாம்? அறையில பேசினத பரத்திலிருந்து வந்த தேவன் கேட்டார். பரத்திலிருந்து தேவன்